அனைவருக்கும் வணக்கம். இப்போ வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஹோட்டல் ஸ்டைலில் 5 நிமிஷத்தில் குக்கரில் செய்யலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, புதினா, பட்டாணி, காலிஃப்ளவர், கேரட்டு, மிக்சியில் அரைக்க தேங்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் 3 குக்கரில் போட்டுக்கிட்டோம். எதையுமே வதக்க வேண்டாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இப்போ தேங்காய், சோம்பு, ஜீரகம் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த குக்கரில் கொட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்தோடனே இறக்கி விட்டுறலாம். இறக்கி விட்டு பார்ப்போம். என்னடா காலிஃப்ளவர்லாம் அப்படியே போட்டிங்கன்னு பார்க்காதீங்க. காலிஃப்ளவர்லாம் சுட தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தான் போட்டிருக்கிறேன். எப்போதுமே காலிஃப்ளவர் வாங்கினா கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை ஃபஸ்ட்டு கழுவி தண்ணியில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு காலிஃப்ளவரை பிச்சு அதில் போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வெந்நீர் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்தோன்னே அதுக்கப்புறம் நம்ம குக்கிங் பண்ணலாம். எப்போவும் காலிஃப்ளவரை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் சில புழுக்கள்லாம் இருக்கும், அதனால் சொல்கிறேன். இப்போ 2 விசில் விட்டு இறக்கிட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த குருமாவை இந்த தாளிப்பில் கொட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்து வைக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிக்கலாம். சூடான சுவையான 5 நிமிஷத்தில் குருமா ரெடி. வாங்க சாப்பிடலாம். Thank you. Like, share, and subscribe.